இலங்கை அணியினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளராக நியமிக்கப்பட உள்ளவர் தான் தென்னாப்பிரிக்க அணியினுடைய முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கேரி கிறிஸ்டன். இன்றைக்கு இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1967 நவம்பர் 23 தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுன்ல தான் இவர் பிறந்திருக்கிறாரு. தென்னாப்பிரிக்க அணியில 1993 தொடக்கம் 2004 வரையான காலப்பகுதியில விளையாடி இருக்கக்கூடிய இவர் ஒரு இடதுகை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஆவார். இவர் விளையாடி இருக்கக்கூடிய இந்த கால பகுதியில கிட்டத்தட்ட 101 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி இருக்கிறாரு. அதுல 7289 ரன்களை குவிச்சிருக்கிறாரு. அதே நேரத்துல 21 சதங்களையும் பெற்றிருக்கிறாரு டெஸ்ட் போட்டிகள்ல. அதே போல 185 ஒருநாள் சர்வதேச போட்டிகள்ல விளையாடி இருக்கக்கூடிய இவர் அதுல 6798 ரன்களை குவிச்சிருக்கிறாரு. அதே போல 13 சதங்களையும் இந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகள்ல பெற்றிருக்கிறார். இவர் கெரியர்ல ஒரு மறக்க முடியாத இன்னிங்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் 1999 இங்கிலாந்துக்கு எதிராக இடம்பெற்ற ஒரு டெஸ்ட் போட்டி ஒன்றுல கிட்டத்தட்ட 14 மணித்தியாலங்களும் 38 நிமிடங்களும் களத்துல நின்று 275 ரன்கள் அடிச்சிருப்பாரு. இது டெஸ்ட் வரலாற்றிலேயே மிக நீண்ட நேரம் விளையாடிய இன்னிங்ஸ்களில் ஒன்று. அதே போல அனைத்து நாடுகளுக்கு எதிராகவும் டெஸ்ட் போட்டிகள்ல சதம் அடிச்ச முதலாவது வீரரும் இவர் தான். அதுக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்று பயிற்றுவிப்பாளராக அவதாரம் எடுக்கிறார். 2008 தொடக்கம் 2011 வரையான காலப்பகுதியில இந்திய அணியினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளராக இருக்கின்ற இவர் தடுமாறி கிடக்கின்ற இந்திய அணியை சச்சின் டெண்டுல்கர், MS தோனி ஆகியோரோடு சேர்ந்து பலமான அணியாக உருவாக்குறாரு. அதுக்கு பிறகு இந்திய அணி இவரினுடைய பயிற்றுவிப்பின் கீழே 2011ஆம் ஆண்டுக்கான உலக கோப்பையை வெல்றாங்க. அதே போல இந்திய அணி டெஸ்ட் தரவரிசையில முதல் தடவையா முதலாவது இடத்திற்கு வந்ததும் இவர் பயிற்றுவிப்பாளராயிருந்த இந்த காலகட்டத்துல தான். அதுக்கு பிறகு தன்னுடைய சொந்த நாடான தென்னாப்பிரிக்காவுக்கு பயிற்றுவிப்பாளராக போறாரு. அங்கேயும் அந்த அணியை ஒரு பலமான அணியாக மாற்றாரு. அதே போலதான் IPL 2022ஆம் ஆண்டு குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய துடுப்பாட்ட பயிற்சியாளராகவும் ஆலோசகராகவும் இருக்கிறாரு. அந்த ஆண்டு குஜராத் டைட்டன்ஸ் அணியானது முதல் ஆண்டிலேயே கோப்பையை வெல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறாரு இந்த கேரி கிறிஸ்டன். இப்படி பல சாதனைகளை செஞ்சிருக்கக்கூடிய கேரி கிறிஸ்டன் எங்களுடைய இலங்கை அணிக்கு தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட இருக்கிறார். இனியாச்சும் இலங்கை அணி மீண்டு வருமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.